திங்கக்கிழமையில இருந்து போராட்டம் என்பது நடத்திட்டு இருக்கோம். ஆனா இன்ன வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்காம கைது செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்றதா. கைது செய்யறதும் 6 மணிக்கு மேல ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி வைக்க கூடாதுன்றது சட்டத்துல இருக்கு. ஆனா எங்களை 11 மணிக்கு 12 மணிக்கு ரிலீஸ் செய்யக்கூடாது. இதுவும் இந்த காவல்துறை அராஜகமான போக்குல தான் கைது செய்யறாங்க அப்படின்றதா. அதே மாதிரி நேத்து நடந்த இது பாத்தீங்கன்னா கல்வி வளாகங்கள்ல கல்லூரி வளாகங்கள்ல பூந்து கைது செய்யறாங்க அராஜகமான போக்குல. அதுவும் காவல்துறை ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை மாணவர்கள் மீது யூஸ் பண்றாங்க அப்படின்றதா. அதே மாதிரி அவங்க எவ்வளவு கேவலமான முறையில பேச முடியும். ஒரு நேம் பேட்ஜ் இல்லாம வராங்க. காவல்துறை நேம் பேட்ஜ் இல்லாம மாணவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க. நாங்க என்ன மாணவர்களா இல்ல அக்யூஸ்டான எங்களுக்கே தெரியல. எவ்வளவு கேவலமான முறையில பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமான முறையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இருக்கு அப்படின்றதா. டெல்லியில இருக்கக்கூடிய போராடக்கூடிய ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடிய காக்ரோச்சஸ் மற்றும் SFI இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில தான் இன்னைக்கு நீட் தேர்வை ரத்து செய்யணும், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நாங்களும் பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கோம். 2 நாள் 48 மணி நேரம் நாங்க காத்திருப்பு போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கிறோம். அது எங்க கேட்கிறோம்? எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய பர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல கேட்கிறோம். அங்க கொடுக்கறதுக்கு இந்த தமிழக அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? ஏன் தொடர்ச்சியா பர்மிஷனை மறுக்கிறீங்க அப்படின்றதான். நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நீங்க அறவழியில போராடினீங்க அப்படின்னா உடனடியா நாங்க பெர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாங்க 4 நாட்களும் மேலாக காத்திருப்பு போராட்டத்துக்கு தான் நாங்க பெர்மிஷன் கேட்கிறோம். வெறும் 48 மணி நேரம் 2 நாள். இந்த 2 நாள் கொடுக்க முடியல அப்படின்றது எந்த மாதிரியான இதுவா இருக்கு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ராஜ்மோகன் யாரோட தூண்டுதல்ல இந்த மாணவர்கள் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க யாரோட தூண்டுதல்லையும் பண்ண கிடையாது. முக்கியமான விஷயம் நீட் தேர்வு நாங்க படிக்கிற மாணவர்கள் நாங்க படிக்கிறோம். எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதுக்காக தான் நாங்க போராடுறோம் வீதியில இறங்கி. அப்போ நீங்க யாரோட தூண்டுதல்ல உங்களுக்கு பின்னணியில யார் இருக்கா, உங்களோட யாரோட தூண்டுதல்ல நீங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு மறுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி SFI DYFI நாங்க முன்னாடி வைக்கிறோம். அதே மாதிரி நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்றாரு? மாணவர்கள் போராடக்கூடிய மாணவர்களை காவல்துறையும் அதே மாதிரி ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடிய மாணவர்களை ராணுவ வீரர்களும் அதே மாதிரி காவல்துறையும் அங்குள்ள காவல்துறையும் மிக மோசமான முறையில கையாண்ட வீடியோஸ நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு பகிரப்பட்டிருக்கு. அவருக்கு அது என்ன பதில் தெரிவிக்கிறாரு? டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீட் எக்ஸாம் ஒழுங்கா நடத்த வக்கில்லாத இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்ப இன்ன வரைக்கும் இவ்வளவு 20 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு சோனம் வாங்சுக்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அவருடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு கலைக்க பாத்திருக்காங்க. இன்னமும் அவர் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து உண்ணாவிரதத்துல கண்டினியூ பண்றாரு அப்படின்றதான். அப்போ எவ்வளவு கேவலமான இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாணவர்களை கையாளுறாங்க அப்படின்றதான் இன்ன வரைக்கும் கேட்கறதுக்கு ஒரு டைம் இல்ல. ஆனா இந்த மோடிக்கு இங்க இத்தாலியோட பிரதமர் மெலோனியை போய் பார்த்து மெலோடி சாக்லேட் கொடுக்கிற அளவுக்கு நேரம் இருக்கக்கூடிய மோடிக்கு நம்மளுடைய மாணவர்கள் போராடக்கூடிய மாணவர்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கறது கூட தயாரா இல்லாத இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்குது அப்படின்றதான். டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஊடக நண்பர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த 4 நாட்களிலும் நடைபெறுகிற போராட்டத்திற்கு எந்த மாவட்டத்திலும் அனுமதி தரவில்லை. எல்லா மாவட்டத்திலும் எங்களுடைய தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னா நேத்து 2 நாட்களாக சென்னையில எக்மோர்ல நாங்க நடத்தின போராட்டத்தில், நேத்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல நடத்தின போராட்டத்தில் காவல்துறை எங்க தோழர்களுடைய கைகளை கடித்து கூட கைது செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. இப்பயும் மருத்துவமனையில 2 தோழர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முறையான நடவடிக்கை இல்லை என்பதை கண்டித்தும் இன்றைக்கு தமிழக அரசு நீட்டுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்திருக்கிற நிலையில் இந்த காவல்துறை போராடுவதற்கு ஒரு நியாயமான பொது இடத்தை கொடுக்கணும். டெல்லியில போராடுவதற்கு கூட ஜந்தர் மந்தர் என்கிற இடத்தில் டெல்லியில இருக்கிற பிஜேபி அரசாங்கம் ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு போராடுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்குவதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்க தொடர்ச்சியாக 3 நாட்களாக காவல்துறையோடு பேசுறோம். ஒரு நியாயமாக தொடர் முழக்க போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு இன்று வரை மறுக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நேரில் சந்தித்தால்தான் அனுமதி கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாரா இருக்கோம். நேரடியாக முதல்வரை சந்தித்து கூட அனுமதி கேட்பதற்கு தயாராக இருக்கோம். ஆனா அனுமதி கொடுப்பதற்கு இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் தயாராக இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இன்னைக்கும் கூட ஒன்றிய அரசு டெல்லியில போராட்டம் நடத்துகிறவர்களை நேற்று காவல்துறை மீண்டும் லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க.
தொடர்ந்து போராட்டங்களை ஒடுக்குறாங்க. அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று ஒரு விரிவான விசாரணை நடத்தணும். அந்த போராட்டத்தில் காயமுற்றிருக்கிற இளைஞர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடத்தின எல்லார் மேலையும் பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளை தமிழ்நாடு அரசாங்கமும் வாபஸ் பெறணும்னு சொல்லி இன்னைக்கு எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ அகில இந்திய அமைப்புகளுடைய முடிவுகளின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர் அலுவலகங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்துவதை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம்.